அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமமுள்ள கர்த்தர், நேற்றும் என்றும் என்று மாறாதவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். தேவன் இந்த காலை வேளையில இங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள்ல வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 1 சாமுவேல் 9வது அதிகாரம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். முந்தின அதிகாரத்துல நம்ம இஸ்ரவேல் மக்கள் சாமுவேல்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கர்த்தர் அவங்க கேட்டபடியே அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை தியானிச்சோம். இப்ப பென்யமீன் கோத்திரத்துல கீசுன்னு ஒரு பராக்கிரமசாலி இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாயின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோனின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இப்ப சவுல்ன்ற வாலிபனை குறித்து நம்ம இந்த அதிகாரத்துல படிக்க போறோம். அவன் ரொம்ப அழகானவன். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌரியவான் இல்லை. வேற யாரும் அழகு கிடையாது. அவன்தான் ரொம்ப அழகானவன். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். எல்லாரையும் விட ஹைட் அவனுக்கு கூட, உயர்ந்தவனாய் இருந்தான். உயரம் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்பா கீஸ் தன்னுடைய பையனை கூப்பிட்டு, கழுதை தொலைஞ்சிருச்சு, போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்படியே அவன் எப்பிராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது, இப்ப 5 நாடுகளை கடந்து வர்றாங்க. இந்த கழுதைகளை தேடி 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 கண்டுபிடிக்க முடியல. அதனால அடுத்தடுத்த தேசத்துக்கு போய் கழுதைகளை தேடி போறாங்க. கடைசியா இப்ப சூப்புன்ற நாட்டுக்கு வந்தாங்க. சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். கழுதையை தேடி கண்டுபிடிக்க முடியல. இனி அப்பா கழுதையை தேடுறதை விட்டுட்டு, ஐயோ என் பிள்ளை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரு, நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். சவுல் தான் சொல்றான் தன்னோட வேலைக்காரன்ட்ட, நம்ம திரும்பி போயிரோம் அப்படின்னு. இப்ப வந்த வேலை முடியல. சோர்வோட இப்ப திரும்பி போறாங்க. வெறும் கையோட திரும்பி போறாங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். ஆனா அந்த வேலைக்காரன் இங்க பார்த்தோம்னா, அந்த நேரத்துல அந்த பட்டணத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கான்றத சொல்றான். ஒரு நம்பிக்கையான வார்த்தைய அவன் சவுலுக்கு சொல்றான். நம்ம அவர்கிட்ட போய் அவரே சொல்றான், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். நம்ம அவர்கிட்ட அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது.
அதனால அவர்கிட்ட போவோம். அவர் நம்ம எங்க போனோம், எப்படி கழுதைய தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வழிய நமக்கு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலைக்காரனாய் இருந்தா கூட தன்னுடைய எஜமானனை சரியா வழி நடத்துற வேலைக்காரனாய் இருந்தா, அந்த பட்டணத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கான் அப்படின்றத அறிந்திருந்தா அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டான். நம்மளும் கூட விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும். மற்றவர்களை சரியான பாதையில வழி நடத்துறவங்களாய் இருக்கணும். தேவனுடைய மனுஷனிடத்துல அவன் சரியா வழி நடத்தினான். நம்ம கர்த்தரிடத்துல மற்றவர்களை வழி நடத்துறவங்களா இருக்கணும். பிரச்சனையோடு தேவைகளோடு சோர்ந்து போயிருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்தணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருத்தப்பட்ட நிலைமையில அநேக பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம சரியா கர்த்தரை பத்தி சொல்லி நம்ம அவர்கிட்ட வழி நடத்தணும். இங்க அந்த வேலைக்காரன் தீர்க்கதரிசியின் இடத்துல வழி நடத்தினான். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார். எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பழைய நாட்கள்ல தீர்க்கதரிசி மூலம் பேசின தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம கற்றுக்கொள்றோம். அதன்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களிடத்துல சொல்லணும். அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அவர் நம்ம சரியான பாதையில நடத்துவார் அப்படின்றத மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி சோர்ந்து போனவங்களை கர்த்தரிடத்துல நம்ம வழி நடத்தணும். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம். இப்ப சவுல் கேக்குறான், அவன் தான் எஜமான், தன்னோட வேலைக்காரனை பார்த்து கேக்குறான், எண்ணத்தை கொண்டு போவோம், தீர்க்கதரிசிட்ட போவோம் சொல்லிட்டு அப்படியே போனாலும் என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே, தேவ மனுஷனிடத்துல கொண்டு போறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. இப்ப இவன் இந்த வேலைக்காரன் பாருங்க, எஜமான்ட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா வேலைக்காரன்ட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். முதல்ல நம்பிக்கையான வார்த்தையை பேசி தீர்க்கதரிசியிடத்துல வழி நடத்தினதை கற்றுக்கொண்டோம் இந்த வேலைக்காரன்ட்ட இருந்து. இப்ப பார்த்தா அவங்கிட்ட காணிக்கை கொடுக்கறதுக்கு 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு எஜமான் சொன்னா கூட இவன் கையில 1/4 சேக்கல் இருக்கு. அதே போல நம்மளும் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களா, அத நம்ம நிறைவுள்ளவர்களா காணப்படணும். இவன் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கையை கையில தீர்க்கதரிசனத்துல கொண்டு போகிறதுக்கு 1/4 சேக்கல் வெள்ளி வைத்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள்னா கர்த்தர் அவங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுத்து வச்சிருக்காரு, அதை பெற்றவனா இருக்கிறான். தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். தன்னிடத்துல இருந்த அந்த 1/4 சேக்கல் வெள்ளியை கூட அந்த தீர்க்கதரிசிட்ட நான் கொடுக்கிறேன். இவன் மறைச்சு வச்சிருக்கணும்னா மறைச்சு வச்சிருந்திருக்கலாம், ஆனா சந்தோஷமா அந்த 1/4 சேக்கல் வெள்ளிய காணிக்கையா கொடுக்கிறதுக்கு தன் ஒப்பு கொடுக்கிறான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்தில் போவோம் வாருங்கள் என்பார்கள். பழைய நாட்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கு இன்னொரு பேர் ஞான திருஷ்டிக்காரர். அவரிடத்தில்
இந்நாளில் தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் எனப்படுவான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஞானதிருஷ்டிக்காரர்கள்னு சொன்னாங்க. ஆனா சவுலோட காலத்துல தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். தன்னுடைய எஜமானுக்கு அவன் நல்ல காரியம் சொன்னான். என்ன நல்ல காரியம்? தீர்க்கதரிசிட்ட போவோம், அது மாத்திரம் இல்ல, என்கிட்ட 4 சேக்கல் வெள்ளி இருக்கு, அதை காணிக்கையா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். இவங்க இப்ப தீர்க்கதரிசிய சந்திக்கிறதுக்கு அந்த பட்டணத்துக்கு நேரா போறாங்க. அவர்கள் பட்டணத்தின் மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, பட்டணத்துக்கு பக்கத்துல போனப்ப அந்த பட்டணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு பெண்கள் வந்தாங்க. ஞானதிருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். தண்ணி எடுக்க வந்த பெண்கள்கிட்ட இந்த பட்டணத்துல ஞானதிருஷ்டிக்காரர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். நீங்க நேர போங்க, வேகமா போங்க. அவர் பலியிடுகிறதற்கு இன்னைக்கு பலியிடுறாங்க, அதனால இன்றைய தினம் நீங்க பட்டணத்துக்கு போங்க. நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையில் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். மேடையில ஏறி போஜனம் பண்ண போவாரு, அதுக்கு முன்னாடி பாத்துருங்க. அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். அந்த தீர்க்கதரிசி வர்ற வரைக்கும், ஞானதிருஷ்டிக்காரர் வர்ற வரைக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிச்ச பிறகு தான் சாப்பிடுவாங்க. பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். யார் யார தீர்க்கதரிசி அழைத்திருக்கிறாரோ அவங்க மட்டும் அவரோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டு கொள்ளலாம். இப்பயே நீங்க போங்க, அவரை பார்க்கலாம். அப்ப இந்த பெண்கள் அந்த தீர்க்கதரிசிய பத்தி முழுமதமா சொல்றாங்க. வேகமா போங்க, பலியிடுறதுக்கு முன்னாடியே, மேடையில ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்துருங்க, இன்னைக்குதான் பலி செலுத்துற நாளு, எல்லாம் அவங்க கிளியரா சொல்றாங்க. அவர் பலியிட்டதை ஆசீர்வதித்து கொடுப்பாரு. அந்த தீர்க்கதரிசிய குறித்த அவரோட ப்ரோக்ராம் என்ன செய்வாரு, எப்ப வருவாரு, எந்த இடத்துக்கு வருவாரு, எப்படி நீங்க பார்க்கலாம், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த மாதிரி சரியான காரியத்தை போதித்து நடத்துவார். யோவான் 16வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனத்தில், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பறதுனால என்னை மகிமைப்படுத்துவார். இயேசுவ அவர் மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பெண்கள் வழி நடத்தினது போல இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துவார். அவரிடத்துல நம்ம அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தோம்னா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர்கிறவர்களா இருப்போம். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். இந்த தீர்க்கதரிசி
மேடையில ஏறுறதுக்காக புறப்பட்டு வர்றாரு. இவங்க பட்டணத்துக்கு நடுவுல போகும்போது சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, சவுல் வர்றதுக்கு முந்தின நாளே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட காது கேட்க, அப்படின்னா சத்தம் தெளிவா கேக்குது, சத்தத்தை கேட்டார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாரு. காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன். நாளைக்கு இதே நேரத்துல பென்யமீன் நாட்டுல இருந்து ஒரு மனுஷனை அனுப்புறேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பான். என் ஜனம் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அவனை எதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்னா, இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தியரோட எதிரிகளான பெலிஸ்தியோர் கையில இருந்து தப்புவிக்கும்படியா. இதுதான் தேவனுடைய திட்டம். சவுல ஆண்டவர் ராஜாவை ஆக்குனதுக்குரிய தேவ திட்டம். அது எல்லாத்தையும் சொல்றார். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்பாட கொடுத்திருந்தார். நாளைக்கு சவுல் வருவான், அவன்தான் ராஜா, அவன் பெலிஸ்தியரோட கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு கடாட்சி தருளுவேன், அவங்கள ஆசீர்வதித்து அவங்க விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாமுவேலுக்கு என்ன நடக்க போகுது நாளைய தினத்துல அப்படின்றத கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். நம்மளோட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற தேவனா இருக்காரு. அன்னைக்கு சாமுவேல் சத்தத்தை கேட்டது போல நம்மளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும், எதற்காக நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத அறிந்து செயல்படுகிறவங்களா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, ஒரு பராக்கிரமசாலி இருந்தா, அவன் பேர் கீசு, பென்யமீன் கோத்திரத்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தா, அவன் சவுலு. அவங்க கழுதை காணாம போயிடுச்சு. அப்ப கீசு தன்னோட மகனை கூப்பிட்டு கழுதைய தேடும்படி அனுப்பி வச்சான். அவன் தன்னுடைய வேலைக்காரங்களை ஒருத்தரை கூட்டிட்டு சவுலும் வேலைக்காரனும் போனாங்க. 5 நாடுகளை தேடி போனாங்க. ஆனா கழுதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நம்ம அப்பா கழுதையை தேடுறதை விட்டுட்டு நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாரு, அதனால நம்ம தேசத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்கும், அவர்கிட்ட நம்ம போனோம்னா அவர் நமக்கு போக வேண்டிய வழியை காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுபோல நம்மளும் மற்றவர்களை இயேசுவின் பத்தி சொல்லி அவரிடத்துல கூட்டிட்டு சேர்க்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அப்புறம் அந்த வேலைக்காரன்ட்ட சவுல் கேட்கிறாரு, தீர்க்கதரிசிட்ட போகணும்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப வேலைக்காரன் சொல்றான், காணிக்க கொடுக்கும்படியா என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தன்னிடத்துல இருக்கிறத கர்த்தருக்கு தீர்க்கதரிசிக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு அந்த வேலைக்காரன் ஆயத்தமா இருந்தா, அது போல நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவற்றவர்களா இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அப்ப ஞான திருஷ்டிக்காரன் இடத்துல போறாங்க. போகும்போது அங்க பட்டணத்துக்குள்ள என்ட்ரன்ஸ்ல பெண்கள் தண்ணி எடுக்க வந்த பெண்கள் நீங்க போங்க, அவர் மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கலாம், அவர் பலி பலியிட்டதை ஆசீர்வதிச்ச பிறகுதான் எல்லாரும் போஜனம் பண்ணுவாங்க, நீங்க போனீங்கன்னா அவரை பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. அது போல
பரிசுத்த ஆவியானவர் நம்மள சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நம்மளை நடத்துவாரு. பரிசுத்த ஆவியானவரிடத்துல நம்ம கேட்டு அவர் காட்டுற பாதையில நடந்தோம்னா நம்ம தேவனை கிட்டி சேரலாம் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். மேடையில ஏறுறதுக்கு முன்னாடியே ஆஹ் சாமுவேல் மேடைக்கு ஏறுறதுக்காக போயிட்டு இருக்கப்ப சவுலை சந்திக்கிறாரு. ஆனா சவுலை வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சாமுவேல் காதுல கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு. நாளைக்கு பென்யமீன் கோத்திரத்துல ஒரு மனுஷனை உன்னிடத்துல அனுப்புறேன். அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பான். அவன் பெலிஸ்தியரோட கைக்கு ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பான். இந்த ஜனங்கள் என்னை நோக்கி முறையிட்டாங்க, நான் அதுக்கு பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த தேவ திட்டத்தை தெளிவா சாமுவேல்கிட்ட சொன்னதை தியானிச்சோம். நம்ம வாழ்க்கையிலையும் தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து செயல்படணும்ன்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல நாங்க தியானித்தது போல ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தேவையோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. அவங்கள ஆண்டவரே உம்மை பற்றி சொல்லி உம்மிடத்திலே வழி நடத்த எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணித்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சாமுவேலை போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே எங்களை குறித்த தேவ திட்டங்களை அறிந்தவர்களாய் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எங்களை சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எங்களை போதித்து நடத்தும்படியாய் உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. நாங்களும் உம்முடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.